சட்டம் பேசலாம் வாங்க நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் சரவணன் வழக்கறிஞர். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். முதலாவதா, உங்களோட பட்டாவில் சம்பந்தம் இல்லாத நபர்களோட பேர் சேர்க்கப்பட்டிருந்தா அதை எப்படி நீக்கம் செய்யறது, யாருக்கு மனு கொடுக்கறது, என்ன மாதிரி மனு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி, அது சம்பந்தமான உயர்நீதிமன்ற வழக்கு பற்றியும் தெளிவாக சொல்லி அதுக்கப்புறம் அந்த மனுவை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜான் சாண்டி அப்படிங்கிறவர் இந்த வழக்கோட மனுதாரர். எதிர்மனுதாரர் யாரு அப்படின்னா மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர், அப்புறம் கிராம நிர்வாக அலுவலர். இவங்க 5 பேரையுமே எதிர்மனுதாரரா சேர்த்து ஒரு ரிட் ஆஃப் மேண்டமஸ் போடுறாங்க ஹைகோர்ட்ல. என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னோட பட்டாவில் 2 பேர் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்காங்க, அந்த 2 பேரை நீக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பல முறை அணுகிய போது எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால நான் கோர்ட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு மனு கொடுக்குறாங்க. அப்ப உயர்நீதிமன்றம் தீர்ப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனுதாரோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டு 2 மாசத்துக்குள்ள நீங்க கரெக்டான ஆர்டர், அதாவது உரிய விசாரணை பண்ணி நீங்க கரெக்டான ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் போடுறாங்க. இந்த கோர்ட் ஆர்டரை இந்த ஜான் சாண்டிங்கிறவர் வாங்கிட்டு இந்த கோர்ட் ஆர்டரை கொண்டு போய் உரிய அதிகாரிகள்கிட்ட, சார் இந்த மாதிரி கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு, இந்த கோர்ட் ஆர்டரை எனக்கு செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரிகள்கிட்ட போயிட்டு கேட்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமும் எதுவுமே நடக்கல. எப்படின்னா 2025 4வது மாதம் இவர் வழக்கு போடுறாரு. அதாவது நீதிமன்றம் கொடுத்த அந்த 2 மாத காலம் பொறுமையா இருந்துட்டு 2 மாத காலத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு அதிகாரியும் போய் பார்க்குறாரு. ஆனால் சுத்தமாக அவங்க யாருமே இந்த ஆர்டரை ஒபே பண்ணல அப்படிங்கிறதான் இவரோட குற்றச்சாட்டு. ஸோ அதுக்கப்புறம் இவர் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் போடுறாரு, ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடுறாரு. அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டதுக்கு அப்புறம் இந்த அதிகாரிகள் கோர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல எங்களோட தாமதத்துக்கு நாங்கள் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல சொல்றாங்க. அதுக்கப்புறம் பல காரணங்களை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மனுதாரரும் சில சமயம் வரமாட்டேங்கிறாரு, எதிர் தரப்பினர் சில சமயம் விசாரணைக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் பொது தேர்தல் வேலைகள், அப்புறம் நிர்வாக பணிகள்லாம் நிறைய இருந்துச்சு, அதனால தாமதம் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறாங்க. கடைசியா ஒன்று சொல்றாங்க, என்னன்னா வட்டாட்சியர் அந்த மனுவை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, அந்த கோரிக்கையை நிராகரிச்சிட்டாரு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அவங்க. ஆனால் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கலை. என்ன சொல்றாங்கன்னா, அதிகாரிகளோட வாதங்கள் எங்களுக்கு திருப்தி அளிக்கலை அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொல்றாங்க. நீதிமன்றம் அவங்களோட வாதத்தை நிராகரிச்சிடறாங்க. மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கீழ்நிலை அதிகாரியான வட்டாட்சியர் என்ன பண்றாரு அப்படிங்கிறதை நீங்க கவனிக்க தவறிட்டீங்க அப்படிங்கிற நீதிமன்றம் திட்டவட்டமா அதை சொல்றாங்க. இந்த நீங்க சொல்ற காரணங்கள்லாம் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாததுக்கு சட்டப்பூர்வ காரணங்களே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எதிர்மனுதாரர் 1 முதல் 4 வரை மாவட்ட ஆட்சியர், டிஆர்ஓ, ஆர்டிஓ, வட்டாட்சியர் இவங்க எல்லாரும் அவமதிப்பு குற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் முடிவு பண்ணுறாங்க. அவங்கள குற்றவாளி அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது இதில் இருக்க அந்த 4வது எதிர்மனுதாரரான வட்டாட்சியர் தன்னோட 1 மாத சம்பளத்தை மனுதாரர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 1 மாத சம்பளத்தை மனுதாரர் கொடுக்கல அப்படின்னா இன்னும் ஒரு 10 நாள் அவங்களுக்கு சிறை தண்டனை அப்படிங்கிறாங்க. மற்ற எதிர்மனுதாரர்களான மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், வருவாய் கோட்டாட்சியர் 3 பேருமே தலா 10,000 வீதம் அவங்களோட சம்பளத்திலிருந்து 10,000 மனுதாரர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், வருவாய் கோட்டாட்சியர் 3 பேருமே அவங்களோட டெசிக்னேஷனை போடாமல், பதவியை மட்டும் போடாமல் அவங்களோட பேரோடே போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரோட பேரையும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பதவியை மட்டும் மென்ஷன் பண்ணாமல். ஏன்னா சில பேர் டிரான்ஸ்ஃபரில் போவாங்க, அதனால அந்த பீரியடில் யார் ஒர்க் பண்ணாங்களோ அவங்களோட பேர் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தரோட பேரையும் இந்த தீர்ப்பில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 5வது எதிர்மனுதாரர் இதில் பெருசாக ரோல் இல்லை, அதனால அவங்கள விடுவிச்சிடுறாங்க. இந்த நீதிமன்ற உத்தரவை பேஸ் பண்ணி நம்ம ஒரு மனு எப்படி எழுதணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். தலைப்பு: எனது பட்டாவில் சேர்க்கப்பட்டுள்ள சொத்திற்கு தொடர்பில்லாத நபர்களின் பெயர்களை நீக்க கோரி மனு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அனுப்புனரில் உங்கள் பெயர், தகப்பனார் பெயர் அல்லது கணவர் பெயர், உங்களோட முழு முகவரி, உங்களோட பின்கோடு நம்பர், செல் நம்பர் போட்டுருங்க. இந்த மனுவை பொறுத்தவரை நம்ம வருவாய் கோட்டாட்சியர், அதாவது ஆர்டிஓ அவங்களுக்கு இந்த பெட்டிஷன் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் பெறுநரில் மதிப்புமிகு வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள், வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம், உங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அந்த அட்ரஸ் அதில் போட்டுருங்க. இப்போ இந்த எனது பட்டாவில் போட்டு ஒரு பெரிய கேப் விட்டுருக்கேன். அதில் அடிஷ்னலாக யார் யார் பேரை சேர்த்தாங்க, இல்லீகல் என்ட்ரி இருக்குல்ல, அதாவது
உங்களோட பட்டாவில் சம்மந்தமில்லாத நபர்களோட பேர் சேர்த்துருக்காங்கல்ல, அவங்களோட பெயர், அவங்களோட தகப்பனார் பேர் அல்லது கணவர் பேர் அதுவும் தெளிவாக எழுதிடணும், யார் யார் பேர் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ இதை எழுதுறதுக்கு முன்னாடி முதல்ல தெளிவாக நீங்கள் ஈசி வாங்கி வச்சுக்கணும். ஏதாவது டிரான்சாக்ஷன் ஆகிருக்கா, டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி வாங்கியிருக்காங்களா, ஏன்னா உங்களுக்கு தெரியாமலே விற்று அல்லது உங்களுக்கு தெரியாமலே ஏதாவது ஒரு மோசடித்தனம் பண்ணி அதன் மூலம் பட்டா வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறத இந்த தாசில்தார்ட்ட நிரூபிக்கிறதுக்காக வில்லங்க சான்றிதழ் வந்து வாங்கிருங்க. நடப்பு வரைக்கும் ஈசி வாங்கிருங்க. ஈசி வாங்கி அதை இணைச்சிருங்க. அப்போ தான் நீங்கள் வட்டாட்சியர் கேட்கும்போது ஏதாவது டிரான்சாக்ஷன் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்க முடியும். எந்த டிரான்சாக்ஷனும் இல்லை, ஆனால் பட்டா மாறுதல் ஆகிருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கணும்னா நம்ம வில்லங்க சான்றிதழ் முதல்ல எடுக்கணும். சரிங்களா? சரி, இப்போ இது தொடர்பான வழக்கு ஒன்றில் ஏற்கனவே மாண்புமிகு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் ரிட் மனு அப்படின்னு போட்டு அதை உங்களுக்கு அந்த ரிட் பெட்டிஷனோட நம்பரும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போட்ட நம்பரும் நான் அதில் சொல்லியிருக்கேன். அதை பற்றியும் நான் உங்களுக்கு இந்த வீடியோட ஃப்ரெண்டில் சொன்னது மாதிரி இவங்களுக்கு அதை தெரியப்படுத்துகிறோம், வேற ஒன்றும் இல்லை. இப்போது இந்த சமூகம் ஐயா அவர்கள் கருணை கூர்ந்து எனது பட்டாவில் எனது சொத்திற்கு சிறிதும் தொடர்பில்லாத நபர்களின் பெயர்களை உடனடியாக நீக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேரை வந்து தொடர்பில்லாத பேரை நீக்க சொல்லி இந்த ப்ரேயர் நம்ம சொல்லியிருக்கோம். சொத்து விபரத்தை நம்ம தெளிவாக நீங்கள் எழுதிடுங்க. எந்த சொத்தில் உள்ள பட்டாவில் இவங்க வந்து இல்லீகல் என்ட்ரி ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக அவங்களுக்கு தெளிவாக புரியணுங்கிறதுக்காக சொத்து விபரம் எழுதுகிறோம். அடுத்து தகவலுக்காக பணிந்து அனுப்பப்படுகிறது அப்படின்னு போட்டு ஒரு 3 அதிகாரிகளை நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணி வச்சேன். இவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இவங்களுக்கு இந்த காப்பி ஜெராக்ஸ் மட்டும் வச்சு அனுப்புனா போதும். அவங்களுக்கு தனியாக பிரிண்டர் எடுத்து நீங்கள் அனுப்ப வேண்டியதில்லை, நகலாக அனுப்புனா மட்டும் போதும். சரிங்களா? இப்போ மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அது எந்த மாவட்டத்தில் உள்ள கலெக்டரேட்னு பார்த்து கரெக்டாக அதில் போட்டுருங்க. டிஆர்ஓ ஆஃபீஸுமே இந்த மாவட்ட வருவாய் அலுவலர் அலுவலகமே வந்து கலெக்டரேட்டில் தான் பெரும்பாலும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கலெக்டரேட்டுக்குள்ளே தான் டிஆர்ஓ ஆஃபீஸும் இருக்கும். ஸோ உங்களோட டிஆர்ஓ ஆஃபீஸ் எங்கே இருக்குது, ஆர்டிஓ ஆஃபீஸ் எங்கே இருக்குங்கிறதெல்லாம் தெளிவாக கேட்டு இதில் ஃபில்லப் பண்ணி கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இணைப்பில் நான் வந்து 5 ஆவணங்கள் நான் இணைச்சிருக்கேன். அது போக உங்களுக்கு ஆவணம் இணைக்கணும், நீங்கள் அதில் இணைச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போது கிரயப்பத்திரமோ உயிலோ செட்டில்மெண்ட்டோ பாகப்பிரிவினையோ இந்த சொத்து உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு, கடைசியாக உங்கள் கைக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது கிரயப்பத்திரம் மூலம் வந்துச்சா, உயில் மூலம் வந்துச்சா, தான செட்டில்மெண்ட் மூலம் வந்துச்சா, இல்லை பாகப்பிரிவினை மூலம் வந்துச்சா அப்படிங்கிறதுக்கு அதோட நகலை நீங்கள் வைக்கணும். அதுக்கப்புறம் பட்டா வந்து உங்கள் பேரில் உள்ள பட்டா வைக்கணும், வில்லங்க சான்றிதழ் ஈசி வைக்கணும், சொத்திற்கு சம்பந்தமில்லாத நபர்களின் பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ள பட்டான்னு கொடுத்துருங்க. இந்த பட்டா வந்து இந்த பேர் சேர்த்ததுக்கு அப்புறம் உள்ள பட்டா இருக்குது பார்த்தீங்களா, அதாவது உங்களோட ஏற்கனவே பேர் சேர்க்காமல் இருந்த பட்டா, அதான் பேர் சேர்த்ததுக்கு அப்புறம் உள்ள பட்டா. அதுக்கப்புறம் முன்தீர்ப்பு நகல் ஏற்கனவே நான் அந்த இதில் வந்து இணைச்சி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி இணைக்கிறேன், நீங்கள் அதையும் டவுன்லோடு பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த காப்பியும் நான் இணைக்கிறேன், இதில் பிடிஎஃப்பும் வேர்டு ஃபைலும் இணைக்கிறேன். நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எது சௌரியமோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இதில் வந்து எனக்கு நான் வங்கியில் கடன் பெறவோ வேறு எந்த வகையிலும் எனது சொத்தை பயன்படுத்த முடியவில்லை அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அதில் உங்களுக்கு என்ன ரீசன் வருதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன காரணத்தினால இந்த பட்டா மாறுதல் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிறனால எந்த அளவில் பாதிக்கப்படுறீங்கிறத நீங்கள் அதில் சேர்க்க முடிஞ்சால் நீங்கள் சேர்த்துக்கலாம். வேர்டு ஃபைல் இருக்குது, வேர்டில் நீங்கள் டவுன்லோடு பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பிடிஎஃப்பில் டவுன்லோடு பண்ணி சேர்க்க முடியாது, பட் வேர்டு ஃபைலில் நீங்கள் டவுன்லோடு பண்ணி நீங்கள் சேர்க்கலாம். அதுக்காக தான் நான் எப்போவுமே வேர்டு ஃபைல் வைக்கிறது. நன்றி நண்பர்களே.